இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆந்திராவில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான கோங்குரா சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதாவது புளிச்சக்கீரை தொக்குங்க. அதுக்கு புளிச்சக்கீரை எடுத்து புளிச்சக்கீரையில் உள்ள குச்சியெல்லாம் எடுத்துட்டு வெறும் கீரையை மட்டும் பிச்சு தண்ணியில நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பவுடர் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். வரமிளகாய், வெந்தயம், மல்லி, ஜீரகம், மிளகு இதை மட்டும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு ஒரு பவுடரா அரைச்சி வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு பூண்டு, வடகம், கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில் வந்துட்டு எண்ணெய் எதுவும் ஊற்ற வேணாம். ஃபர்ஸ்ட் வரமிளகாயை வந்து தனியா போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். வரமிளகாய் நல்லா வறுபட்டு பொஸ்ன்னு வந்துடும். பாருங்க, இது தனியா தட்டுல வச்சுக்கலாம். அடுத்தது வெந்தயம், மல்லி, மிளகு, ஜீரகம் இந்த நாளையும் நல்லா வறுத்து எடுத்து மிக்சி ஜார்ல போட்டு பொடியா அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம வேற ஒரு கடாயில வந்துட்டு நம்ம அலசி வச்சிருக்க கீரையை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் விட்டுக்கோங்க. கீரைக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு இந்த கீரையை போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இது வதக்கணும்னா ரொம்ப கொஞ்சமா ஆயிடுங்க கீரை. நான் வந்து ஒரு கட்டு பெரிய கட்டு ஒரு கட்டு கீரை எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, நம்ம போட்ட கீரையெல்லாம் நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு. ஒரு மாதிரி வலுவலுன்னு வரும். அந்த வளவளப்பு போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா கரண்டிலேயே மசிச்சிருங்க, இல்லைன்னா லைட்டா மிக்சி ஜார்ல போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இதை மசிச்சுட்டோம்னா நல்லா வெந்துடும். நல்லா வெந்த பிறகு தாளிச்சு விட்டுறலாம். கடுகு பொரிஞ்சு வந்துருச்சு. இப்ப ஒரு 4-5 வரமிளகாய், தாளிப்பு வடகம் இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. கொஞ்சமா பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் பூண்டு, இடிச்சு வச்ச பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்ப நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருக்க கீரையை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கணும். எண்ணெயெல்லாம் நல்லா தனியா பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வரைக்கும் வதக்கி விடலாம். இது பாருங்க, கொஞ்சம் வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல இந்த கீரைக்கு தேவையான உப்பு, நம்ம அரைச்சு வச்சிருக்க பொடியில ஒரு 2 ஸ்பூன், இதையும் போட்டு நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இதோட பச்சை வடையெல்லாம் போகட்டுங்க, நல்லா வதங்கி வரட்டும். பாருங்க, நம்ம கீரை போடும் போது வேற ஒரு கலர்ல இருந்துச்சு. இப்ப நல்லா திக்கு கிரீன் கலர் காய், எண்ணெயெல்லாம் தனியா ஓரமா பிரிஞ்சு வந்துருக்கு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கி எடுத்துட்டோம்னா நம்ம கோங்குரா சட்னி ரெடி. சுட சுட சாதத்தோட சுட சுட சாதம் போட்டு
இந்த கோங்கரா சட்னி கொஞ்சோண்டு வச்சு கத்திரிக்காய் வறுவலும் வச்சுட்டு நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணலாம். இந்த கோங்கரா சட்னி வந்துட்டு இட்லி தோசைக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க. சுட சுட சாதத்தோட கோங்கரா சட்னி வச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மாருதி கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. Joy to the world, the Lord is come. Let earth receive her King. Let every heart prepare him room. And heaven and nature sing, and heaven and nature sing, and heaven and nature sing.